அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை பிஸ்கெட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தட்டு, ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு, சல்லடை. அந்த ஒரு டம்ளர் அளவுக்கு வச்சுருந்த கோதுமை மாவை சல்லடையை வச்சு சலித்து எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட எந்த பாத்திரம் இருக்கோ அந்த பாத்திரத்தில் நீங்கள் அளந்துக்கலாம். இப்போது நான் எல்லா கோதுமை மாவையும் சலித்து எடுத்துக்கிட்டேன். நம்ம எந்த பாத்திரத்தில் கோதுமை மாவு அளந்தோமோ அதே பாத்திர அளவுக்கு நம்ம மைதா மாவு எடுத்து அதையும் நான் சலித்து எடுத்துக்கிறேன். மிக்சி ஜார் ஒன்று எடுத்து அதில் உங்களுடைய இனிப்புக்கு தகுந்த அளவு நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் கம்மியாக சாப்பிடுங்க, இனிப்பு கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரையை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அந்த சர்க்கரையை நல்லா பொடியாக நைஸாக சர்க்கரையை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் காட்டுற இந்த பதத்தில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க சர்க்கரையை. இப்போது நான் அரைச்ச இந்த சர்க்கரையை ஒரு பக்கம் எடுத்துகிட்டு எனக்கு தேவையான அளவுக்கு நான் தேங்காவை எடுத்துக்க போகிறேன். என்கிட்ட இந்த மாதிரி தேங்காய் இருக்குது. இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிவிட்டு பாதி எடுத்து வச்சுருந்த தேங்காய். உங்கள்கிட்ட அரை தேங்காவாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த அரை தேங்காவை நல்லா எடுத்து துருவி நீங்கள் எடுத்து அதை வச்சுக்கலாம். இப்போ என்கிட்ட இந்த மாதிரி இருக்கிற தேங்காய் இருக்கிறதுனால நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா நறுக்கி அதை நான் மிக்சி ஜாருக்கு மாற்றி அதை நல்லா தேங்காய் எப்படி நம்ம துருவி இருப்போமோ அதே பதத்துக்கு நான் மிக்சி ஜாரில் நான் போட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ துருவலாக இருக்குன்னு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம சலித்து வச்ச மைதா மாவு கோதுமை மாவை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச சர்க்கரையும் போட்டுட்டு தேங்காய் துருவலையும் அதில் நம்ம போட்டுக்கிறோம். அடுத்ததாக நமக்கு நெய் தேவைப்படும். அந்த நெய்யையும் நம்ம கொஞ்சமாக அதில் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் நான் அதில் போட்டுக்கிறேன். இப்போது இந்த போட்டு வச்சுருந்த அந்த எல்லாத்தையும் சும்மா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு அது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு பிணையணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பிணையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு வேணுங்கிற அளவுக்கு விட்டு இந்த பதத்தில் நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த பிணைஞ்சி வச்ச மாவில் நெய்யை நம்ம லைட்டாக விட்டு ஃபுல்லாக காயாத அளவுக்கு ஃபுல்லாக ரவுண்டில் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு தட்டு எடுத்து அந்த தட்டுலேயும் நெய் விட்டு நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அந்த தட்டு ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து நம்ம பிணைஞ்சி வச்ச மாவுலேருந்து ஒரு சின்னதாக ஒரு மாவை எடுத்து கொஞ்சம் உருண்டை பிடிச்சிக்க போகிறோம். அந்த உருண்டையை சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ஒரு டம்ளரோ அல்லது வாட்டர் பாட்டில் மூடியோ இருந்ததுன்னா அந்த தேய்ச்சி வச்ச மாவில் அந்த வாட்டர் பாட்டில் மூடியை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் திருப்பிடிங்கன்னா அந்த ஷேப் விழுந்துடும். இப்போ நமக்கு பிஸ்கெட் ஷேப்புக்கு நான் இந்த பாட்டில் மூடி வச்சு தான் யூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் நான் அதே மாதிரி தேய்ச்சி அந்த வாட்டர் பாட்டில் மூடியை வச்சு நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லா ஷேப்லேயும் எடுத்துக்க போகிறேன். எல்லா மாவையும் தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த எண்ணெய் காஞ்சதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொன்றா போட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்மளுடைய கோதுமை பிஸ்கெட் ரெடியாக இருக்குது. அதோட சவுண்டை கேட்டு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.